ஸோ நம்மளோட தசைகளை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் நம்மளோட தசைகளை நல்லா மேம்படுத்துறதுக்கும் சூப்பரான ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா அந்த பிக்சர்ஸ்லாம் நான் வந்து போடுறேன். ஸோ அந்த பிக்சரில் இருக்க ஃபுட்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளை நல்லாவே வளர்க்க முடியும். ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோட்டீன் எந்தெந்த ஃபுட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எக்கில் பார்த்தோன்னா 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் 78 கலோரிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 3.6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் 162 கலோரிஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஓட்ஸ் மில்லில் பார்த்தோன்னா 140 கலோரிஸ். அது மட்டும் இல்லாமல் 5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா வந்து சிக்கன் பிரெஸ்ட்டில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் 26 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா பீஃப் லிவர், அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் 23 கிராம்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா வந்து கிரவுண்ட் பீஃபில் பார்த்தோன்னா 218 கலோரிஸ் இருக்குது, 24 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா பீனட்ஸ் 160 கலோரிஸ் வந்து பீனட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7.3 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்குது. அடுத்த முக்கியமான மீல் பார்த்தோன்னா வந்து ஆலமண்ட்ஸில் 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. முக்கியமாக 164 கலோரிஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா பேக்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 3.2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5.2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். முக்கியமாக இதில் வந்து 157 கலோரிஸ் வந்துருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா காட்டேஜ் சீஸ், இதில் பார்த்தோன்னா 84 கலோரிஸ். முக்கியமாக 11 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா மில்க் இஸ் எ கம்ப்ளீட் ஃபுட்டு. அது பார்த்தோன்னா வந்து 8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் 122 கலோரிஸ் வந்து மில்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா குயினோவில் பார்த்தோன்னா 222 கலோரிஸ் இருக்குது. 8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இந்த குயினோவில் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா யோகர்ட்டில் 149 கலோரிஸ் 8.5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா வந்து லாப்ஸ்டர் கிடைக்காது. ஸோ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. 27 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, 129 கலோரிஸ் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா சீ பேஸ், இதுவும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 2.6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நிறைய பேர் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் கேட்டிங்க, அதனால தான் போடுறேன். அடுத்தது பார்த்தோன்னா சார்டினஸ், இதில் பார்த்தோன்னா 14.8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் அதிகமாக விட்டமின் B12 விட்டமின் D கண்டென்ட் வந்து இருக்குது. இது வந்து அதிகமாக சோடியம் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட்டு. அடுத்தது பார்த்தோன்னா டர்க்கி 177 கலோரிஸ். அப்புறம் பார்த்தோன்னா வந்து 23 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் இந்த டர்க்கியில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்க எல்லா ஃபுட்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் இருக்க முக்கியமான ஒரு 5 அப்படி இல்லாட்டி 3 ஃபுட் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிற ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அது பார்த்தோன்னா வாரத்தில் வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸோ வாரத்தில் 3 நாள் சிக்கன் பிரெஸ்ட் 100 கிராம்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல தசை வளர்ச்சிக்கு உருவாக்கும்.